மியூசிக் டைரக்டர் யுவன் சங்கர் ராஜா. இவருடைய பாடல்கள் எல்லாமே யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து ஒரு ட்ரக்ஸ் அப்படின்னே சொல்லலாம். யாராச்சும் லவ் ஃபெயிலியர்ல இருக்காங்க அப்படின்னாலோ, இல்லை யாராச்சும் காதலிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னாலோ, இவருடைய பாடல் அப்படிங்கிறது அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் ரொட்டீன்ல ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு அங்கம் வகிக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனால் இது எல்லாமே அனிருத்தோடைய என்ட்ரிக்கு அப்புறம் பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை அப்படிங்கிறது தான் நிசப்தமான ஒரு உண்மையாக இருக்குது. அனிருத் எப்போ இண்டஸ்ட்ரியில் என்டர் ஆனாரோ கொஞ்சம் கொஞ்சமாக இண்டஸ்ட்ரியை அப்படியே ஆக்கிரமிச்சிட்டாரு அப்படின்னே சொல்லலாம். எங்கெங்கெல்லாம் யுவன் சங்கர் ராஜாவுடைய வைப் இருந்துச்சோ அந்த இடத்துல எல்லாம் இப்போ அனிருத்தோடைய வைப் வந்துருச்சு. அனிருத்துக்கு நிகராக இல்லை அனிருத்துக்கு மேலே எந்த ஒரு மியூசிக் டைரக்டருமே இல்லைங்கிற ரேஞ்சுக்கு இப்போ அனிருத் பெரிய பெரிய ஹீரோஸ் கூட ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் அவருடைய பாடல்கள் தான் வேணும்னு சொல்லிட்டு எல்லா முன்னணி இயக்குநர்களுமே கேட்டுட்டு இருக்காங்க. எடுத்துக்காட்டு இந்தியன் 2. ஏஆர் ரஹ்மான் தான் டைரக்டர் சங்கரோடைய ஒரு ஆஸ்தான ஒரு மியூசிக் டைரக்டர். ஆனால் இந்தியன் 2ல் ஏஆர் ரஹ்மானோடைய ரீப்ளேஸ்மெண்ட்டாக அனிருத்தை வச்சு அந்த படத்தை எடுத்தாங்க. இந்த மாதிரி அனிருத் அப்படிங்கிறவர் எல்லாருனாலையும் தேடப்படக்கூடிய ஒரு மியூசிக் டைரக்டராக இருக்கார். இப்படி இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் இப்போது விஜய் அவர்களுடைய கோட் படம் அண்மையில வெளியாச்சு. அந்த படத்தில் இருக்கக்கூடிய அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் அண்ட் அந்த படம் வெளியாகிறதுக்கு முன்னாடி வந்து ரிலீஸ் ஆன ஃபர்ஸ்ட் சிங்கிள் இதெல்லாம் பாடல்கள்லாம் கேட்டுட்டு அந்த அளவுக்கு இல்லை. நாங்கள் விஜய் படத்தில் முக்கியமாக எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயமே பாடல் தான். இப்படி இருக்கும்போது அந்த பாடல் வந்து பெஸ்ட்டாக இல்லை, அந்த அப் டு த மார்க் அப்படிங்கிறது லெவலில் இல்லைங்கிற பட்சத்தில் நாங்கள்லாம் ஏமாற்றம் தான் அடைஞ்சுன்னு சொல்லிட்டு விஜய் ரசிகர்கள் மட்டும் இல்லாமல் நிறையா ரேண்டம் ஃபேன்ஸுமே அந்த இடத்துல கமெண்ட் போட்டுருந்தாங்க. இதை பார்த்த ஏஜிஎஸ் என்டர்டெயின்மெண்ட் எப்படியாச்சும் ரியல் ரெக்கார்டிங்கில் இது வந்து மாற்றிடணும்னு சொல்லி யுவன் சங்கர் ராஜா கிட்ட சொன்னதாகவும், அது தேட்டரில் அந்த பாடல்கள் வரும்போது சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் நம்ம ஃபீல் பண்ண முடியும். இப்போ விசில் போடு அந்த பாடலில் நீங்கள் லிரிக்ஸ் வீடியோ எடுத்து பார்த்தாலும் சரி, தேட்டரில் அந்த பாடல் வந்த விதமும் சரி, அதில் வந்து லைட்டாக ஃபோக் மிக்ஸ் பண்ண மாதிரியான ஒரு விஷயம் அதில் ஆட் பண்ணியிருப்பார் யுவன். காரணம் அந்த பாடலுக்கு வந்த சில நெகட்டிவ் ரிவ்யூஸை எப்படியாச்சும் பாசிட்டிவாக மாற்றணும், மக்கள் என்னென்னலாம் மைனஸ்ன்னு சொன்னாங்களோ அதை கொஞ்சம் ஆல்டர்னேட் பண்ணி அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி கொடுக்கணும்னு சொல்லிட்டு சில கரெக்ஷன்ஸ்லாம் அதில் பண்ணியிருக்காங்கங்கிறது தெளிவாக தெரிஞ்சுது. இப்படி இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் கோட் படத்துக்கு அனிருத் வந்து மியூசிக் பண்ணியிருந்தா பெட்டராக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய இடங்களில் சொல்லிட்டு இருக்காங்க. ஈவன் அந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஆடியன்ஸ் வெளியே வந்தோன்னே அந்த FTFS ரிவ்யூவில் கூட பார்த்தீங்கன்னா எல்லாருமே எனக்கு வந்து அனிருத் இருந்தது பெட்டராக இருந்திருக்கும், அந்த ஃபைட் சீன்லாம் பிஜிஎம் நல்லா ஸ்கோர் ஆகிருக்க வேண்டியது, அந்த இடத்துல ரொம்ப பிளாங்காக இருந்த மாதிரி இருந்துச்சு. அண்ட் இப்போ கத்தி படம் எடுத்திங்கன்னா அனிருத் வந்து அவர் விஜய் சாருக்கு போட்ட அந்த பிஜிஎம் அப்படிங்கிறது அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கும். ஈவன் இப்போ கூட அந்த பிஜிஎம்லாம் கேட்டால் அப்படியே வைப் ஆகும். செல்ஃபி புல்லாக கேட்டால் இப்போ கூட அந்த பாட்டுக்கு நம்ம டான்ஸ் ஆடுவோம். அப்போ அந்தளவுக்கு ஒரு பர்ஃபெக்டான ஒரு ஆல்பம் விஜய் சாருக்குனே டெடிகேட் பண்ணுவாங்க ஒவ்வொரு மியூசிக் டைரக்டருமே. ஆனால் அந்த மாதிரியான ஒரு ஆல்பம் தான் யுவன் கிட்டேருந்து இப்போது மக்கள் எதிர்பார்த்தாங்க. ஆனால் மக்களுடைய எதிர்பார்ப்பை யுவனுடைய மியூசிக் சாட்டிஸ்ஃபை பண்ணலைங்கிறது தான் பெரும்பாலான ஒரு ரேண்டம் ஆடியன்ஸோடைய ஒரு கருத்தாக இருக்குது. இப்படி இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் விஜய் அவர்கள் தாவேகா தமிழக வெற்றி கழகம் அந்த கட்சிக்கான அந்த பாடலை நான் விஜய் சார் கேட்டால் நானே இசையமைச்சு கொடுப்பேன், நானே மியூசிக் டைரக்டராக இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி யுவன் ஒரு ஸ்டேட்மெண்ட் வெளியிட்டிருக்காரு. இது சோஷியல் மீடியாலாம் பயங்கரமாக வைரல் ஆகிட்டுருக்கு. நிறையா மீம்ஸ் போட்டுட்ருக்காங்க. நீ ஆல்ரெடி பண்ணினதே போதும், இதுக்கப்புறம் வேண்டான்னு விட்டுருன்னு, இந்த மாதிரியான மீம்ஸ்லாம் பார்த்துட்ருக்கோம். இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு தரப்பு இப்படி கட்சிக்கான அந்த பாடல் அப்படிங்கிறது ஒரு லைப்ரரி கான்டென்ட் மாதிரி, லைக் அந்த கட்சியை அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு பாடலாக இருக்கும். எங்கே பார்த்தாலுமே ஒலிக்கணும் அந்த பாடல் அப்படிங்கிறப்போ அது தி பெஸ்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால விஜய் அவர்களோட ரசிகர்கள் அண்ட் தாவேக்காவுடைய தொண்டர்கள்லாம் நினைக்கிறாங்கங்கிற பட்சத்தில் கோட் படத்தில் அவங்கள மியூசிக் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணலங்கிற பட்சத்தில் யுவன் அவர்கள் அந்த இடத்துக்கு வேண்டான்னு ஒரு தரப்பு சொல்கிறாங்க. இன்னொரு தரப்பு நம்ம 90s கிட்ஸ் இவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, யுவனை பற்றி இப்போ இருக்கக்கூடிய 2K கிட்ஸுக்கு தெரியலை, யுவன் எப்படிப்பட்ட ஒரு மியூசிக் டைரக்டர், அவருடைய பாடல்கள்லாம் எங்களுக்கு வந்து நாங்கள் எங்கேயுமே போக வேண்டியதில்லை, ஒரு சைக்காட்ரிஸ்ட்டை போக வேண்டியதில்லை, நாங்கள் ஒரு பீஸ்ஃபுல்லான இடத்துக்கு போக வேண்டியதில்லை, ஜஸ்ட்டு ரூமை க்ளோஸ் பண்ணிவிட்டு யுவனுடைய மியூசிக்கை போட்டால் போதும், எங்களுக்கு வந்து எல்லா ஸ்ட்ரெஸ்ஸுமே பறந்து போயிடும், எங்களுக்கு வந்து ஒரு மெடிசனாக இருக்குது அவருடைய பாடல்கள் எல்லாமே. இப்படி இருக்கும்போது இப்போ இருக்கக்கூடிய 2K கிட்ஸ்லாம் அவருடைய பாடல்களை குறை சொல்கிறது எங்களுக்கு ஏற்றுக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு ரெண்டு தரப்பான மக்கள், ஒன்று இவருடைய ஒர்க் இந்த படத்தில் சரியில்லைன்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த யுவன் அப்படிங்கிற ஒரு உலகத்தையே வந்து வெறுக்கக்கூடிய ஒரு மக்கள், இன்னொரு பக்கம் யுவன் அவர்களுடைய பாடல்கள் இது வந்து உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணாமல் இருக்கலாம், ஆனால் ஒரு காலத்தில் யுவன் எப்படி இருந்தார் தெரியுமா, இப்போவுமே யுவனுடைய பாடல்கள் தான் எங்களோட பிளேலிஸ்ட்டில் இருக்குன்னு சொல்லிட்டு யுவனுடைய டைஹார்ட் ஃபேன்ஸ், அதாவது யுவன் பிளட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த ரெண்டு தரப்புக்கான ஒரு மோதல் அப்படிங்கிறது இந்த கோட் படத்திலிருந்து போயிட்டே தான் இருக்குது. ஸோ இதுக்கான முற்றுப்புள்ளிங்கிறது எங்கே கிடைக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியலை. சரி மக்களே, நீங்கள் இந்த வீடியோவை பற்றி என்ன நினைக்கிறீங்க?
நீங்கள் யுவன் அவர்களுடைய பாடலை எந்த அளவுக்கு ரசிச்சிருக்கீங்க? கோட் படத்தில் அவருடைய ஒர்க் உங்களுக்கு வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுற அளவுக்கு இருந்துச்சா? தாவேகா கட்சியுடைய பாடல் யுவன் இசையமைச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். மறக்காமல் TN360 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.